கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வருமானங்கள் பரவாயில்லாமல் இருக்குது. வருமானங்கள் பெரிய லெவலில் இருந்தாலும் செலவுகளும் அதிக அளவில் தான் இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் மணி ரொட்டேஷன் நார்மல். இந்த வாரம் நம்ம ஏதாவது புதுசாக காரியத்தில் இறங்கலாமான்னா நார்மலாக தான் இருக்குது. அதாவது ஒரு தடவைக்கு 2 தடவை தான் ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் ஈடுபட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அதுலேயும் சனி பகவானுடைய பார்வையும் உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் எதை முதல்ல செய்யணும், எதை 2ஆவது செய்யணும், யோசித்து செய்யுங்க. சீக்கிரம் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது இல்லாமல் தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இது இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளால் நன்மை. யாரெல்லாம் பிரிஞ்சு போன உறவுகள் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் சோசியல் மீடியாவையும் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அல்லது அப்டேட் பண்ணுறதுக்கு அல்லது ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் எதை முதல்ல செய்யணும், 2ஆவது செய்யணும்னு டிசைட் பண்ணுங்கள். இது திரும்ப சொல்கிறதுக்கு காரணம், கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கும்போது நாம் அதை பயன்படுத்திக்கணும். இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? சர்வீஸ் இருக்குது, வேலை இருக்குது. பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவானும் குரு பகவானும் பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் உங்கள் சர்வீஸ்க்குரிய குரு உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கார். அப்படி இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் வேலையில் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்கள் கூட இருக்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய சுப்பீரியரும் உங்களுடைய ஜாபில் ஏதோ ஒரு விதத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் உங்களுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அதனால் எல்லா விஷயத்திலும் அடக்கி வாசிங்க. இந்த வாரம் மெயினாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் லோன் இருக்கோ, கடன் இருக்கவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் மனைவி அல்லது குழந்தைகள் 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையில்லாத செலவினங்கள் பண்ணுறதுக்கான வாரமாக இது இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்க வழியே ப்ராஃபிட் இல்லை. லாபம் கைக்கு வர்ற மாதிரி ஒரு தோற்றம், கையில் வர்றதில் நிறைய தடை. இந்த வாரம் யாரெல்லாம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு விவசாயத்தில் வருமானங்கள், லாபங்கள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க